ஆனா அருளை நம்ம முழுமையா அடைஞ்சிடலாம். கருத்தை சுருக்கி சொன்னாலும் முழுமையா அருளை அடைஞ்சிடலாம். ஏன்னா அருளை தரப்போறது வள்ளல் பெருமான் இல்லையா, அதனால முழுமையா அடைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிக்கிறேன். சொல்ல அந்த கதையை மட்டும் சொல்றேன். அந்த கதையில இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கதை மூலமா சொன்னா இன்னும் ஈஸியா புரியும் இல்லையா. அருள் பெற எளிய வழி இறை அருள். வேற என்ன அருள் நமக்கு வேணும்? இறை அருள் தானே வேணும். முதல்ல அருள்னா ஒண்ணு எல்லாமே சன்மார்க்க சங்கத்துல வந்த உடனே மரணமில்லா பெருவாழ்வுதான் இறை அருள்ங்கிற பெரிய நிலைக்கு போயிடும். ஆனா நம்ம எல்லாம் இன்னும் இருக்கிறது இந்த லௌகீக இந்த சம்சார சாகரத்துல முழுகிக்கிட்டு தான் இருக்கோம். இதுல இருந்து படிப்படியாதான் போய் அந்த நிலையை அடையும். ஆரம்பத்துல இந்த நிலையெல்லாம் இந்த அருள் அடைஞ்சுட்டே போய் அந்த அருள் பேரின்ப சித்தி பெருவாழ்வு தான் அந்த பேரருள். அதை அடையறதுக்கு முன்னாடி எதெல்லாம் முதல் படியிலேருந்து போகணுமோ அதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். இது எனக்கு தெரிஞ்சது இல்ல, அருள்பால இருந்து பெருமான் சொன்னதுல இருந்து எனக்கு புரிஞ்சதை நான் சொல்ல போறேன். இறை அருள் பெரிய பெற எளிய வழி. வள்ளல் பெருமான் சொல்றாங்க ஒரு பாடல்ல ஒரு வரி, ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. ஈரமும் அன்பும் இன்னருள் பெற்றதுக்கு பெருமான் கையாண்டது ரெண்டு விஷயம். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன். ஈரம்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரியும். ஈரம்னா யாராவது கடுமையா நடந்துக்கிறாங்க, ரொம்ப வன்முறையா நடந்துக்கிறாங்கன்னா அதை பார்த்தோன்னே நம்ம ஏமா அவங்க மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஈரம், இரக்கம், பரிவு, கருணை, தயவு, ஜீவகாருண்யம், அதுதான் ஈரம். மனசுல ஈரம் இருக்கு. அன்பு, அன்புனா ரெண்டு விஷயங்க. சாதாரணமா இருக்கிறவங்க நம்ம அன்பை பத்தி சொல்லிப்போம். பெருமான் சொல்றாங்க பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கத்துக்கு நம்ம அப்புறம் போகலாம். ஏன்னா அது பேரின்ப சித்தி கடைசி நிலை. முதல்ல அன்பும் ஈரமும் அன்பும்னு சொன்னாங்க. இப்ப ஈரம்னா பெருமானோட ஈரம் எந்த நிலையில இருக்குங்கிறதுல இருந்து ஆரம்பிப்போம். ஈரம்ங்கிறது தெரியணும் இல்லையா. பெருமான் எந்த அளவுக்கு ஈரமா இருந்தாங்கன்றத அவருடைய பாடல்கள், அவருடைய வரலாறு எல்லாம் நமக்கு சொல்லி தருது. அந்த ஈரம் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்ம அந்த எளிய வழியை பின்பற்றினா நம்மளும் அடையலாம். முதல்ல ஈரத்தை பத்தி பார்க்கலாம். ஈரம் பெருமான் சொல்றாங்க, பாடல், பெருமானுடைய பாடல், தலைவர்கள் எல்லாம் தனித்தனி வணங்கும் தலைவனே, இன்றும் என் உளமும் மலைவில் என் அறிவும் நானும் இவ்வுலக வழக்கிலே உயிர் இரக்கத்தால் இலங்குகின்றனம் நான் என் செய்வேன். இரக்கம் என் உயிர் என்ன வேறிலையே, நிலை பெறும் இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என் திருவுளம் அறியும். உலக வழக்கத்துல உயிர் இரக்கத்தால் பெருமானும் அவரோட உள்ளமும் அவருடைய அறிவும் எல்லாமே உயிரிழக்கத்தால் இலகுகின்றனவாம். என்னன்னா இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், யாருக்கும் ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், கஷ்டப்படுறாங்க பார்த்து உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த நினைச்சு அதை செயல்படுத்துறதுக்குள்ள அவன் வந்து கேட்கட்டுமே, அப்புறம் நம்ம செஞ்சா போருமே, உடனே ஒரு சிந்தனை மாறும். அவனே வந்து கேட்டா கூட முதல்ல எவ்வளவு செய்யணும்னு நினைச்சோன்னா அதை செய்யாம இப்பதானே வந்து கேட்கிறான், முதல்ல கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம், அப்புறம் மிச்சத்தை செய்வோம். இந்த தடுமாற்றம், இந்த நிலைப்பாடு இதெல்லாம் மாறும். நம்ம என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளு. பெருமாளுக்கு அவரும் அவரின் உளமும் அவரின் அறிவும் உயிர் இரக்கத்தால் இலகுகின்றன. எந்த அறிவு சொல்றது, மனசு சொல்றது, பெருமான் நினைக்கிறது எல்லாம் ஒன்னாவே இருக்கு, ஒன்றுபட்டு உறுதியா இருக்கு பெருமானோடதுல. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்வேன்? இரக்கமும் என் உயிரும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இரக்கம் போச்சுன்னா என் உயிர் போச்சுன்னு பெருமான் சொல்றாங்க. இரக்கம் போச்சுன்னா உயிரே போச்சு. மரணத்தை வென்றவர் சொல்லும் வார்த்தை இரக்கம் போச்சுன்னா என் உயிர் போச்சுன்னு பெருமான் சொல்ற. அப்போ நாம எந்த அளவுக்கு அந்த இரக்கத்தை மனசுல, அந்த ஈவு இரக்கம் நம்ம எவ்வளவு அளவுக்கு கொண்டு வரணுமோ அத மாதிரி. இன்னொன்னு ஈரம்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மனசு ஒண்ணு நினைக்குது, செயல்பாடு வேறையா இருக்கு, அறிவு வேறையா இருக்குன்னு. இந்த கதை மூலமா சொன்னா ஈஸியா புரியும்னு சொன்னேன் இல்லையா. இந்த புத்தி மைந்தன் கர்ணன் இருக்கான் இல்லையா, அவன் எவ்வளவு தான தர்மம் செய்வான்னு எல்லாருக்கும் தெரியும். யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு அப்படியே எடுத்து கொடுத்துருவான். அவன் என்ன பண்றான், ஒரு தரம்
எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டாரு, எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கான். ராஜா இல்லையா, தங்க கிண்ணத்துல வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கான். ஒரு யாசகர் வராரு. யார் வேணா எப்ப வேணா வந்து கேட்க தொடர்ந்து வச்சிருக்கான். அவன் யார் வேணா எப்ப வேணா வந்து என்ன வேணா கேட்கலாம். பகுதி பிச்சா தேகின்னு வந்து கேட்கிறான். என்ன பண்றாரா, இடது கையில எண்ணெய் கிண்ணம் வச்சு தேய்ச்சிட்டு இருந்தாரு இல்லையா, தங்க கிண்ணம், எண்ணெய் கிண்ணம் இல்ல, தங்கத்துல எண்ணெய் கிண்ணம் அப்படியே எடுத்து கொடுத்துட்டாராம். எந்த கையில வச்சு தேய்ச்சிட்டு இருந்தாரோ அந்த கையில அப்படியே உடனே அவர் யாசகர் வாங்கி சந்தோஷமா போயிட்டாரு. இப்ப நம்ம கூட இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் குதர்க்கமா கேள்வி கேட்கறதுக்குன்னே கூடவே சிலர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் கேட்கிறாரா, ஏப்பா இந்த தான தர்ம கைங்கரியத்தெல்லாம் வலது கையில தானே செய்யணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு, நீ என்ன இடது கையால கொடுத்தேன்னு கேட்டோடனே கர்ணன் சொல்றான், வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. நான் இப்ப இடது கையில கொடுத்தேனே, இந்த கையில இருந்து இந்த கைக்கு நான் மாத்துறதுக்குள்ள தங்க கிண்ணத்தை கொடுக்கணுமான்னு எனக்கு ஒரு புத்தி மாறிடுச்சுன்னா என் தான தர்மம் என்ன ஆகுது, என் புத்தி மாறிடக்கூடாதுல்ல, அதனால இடது கையாலேயே கொடுத்தேன்னு சொன்னான். இப்ப நம்ம புத்தி அந்த ஸ்திர தன்மையில நிக்கணும். ஜீவகாருண்யம் பண்ணணும்னு நினைச்சோம்னா நினைச்ச உடனே அந்த பண்ணிடும். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நன்றே செய் இன்றே செய், அதை இப்போதே செய்து சொல்றது. அதுதான் இந்த மாறுபட்ட எண்ணம் வராமல் இருக்கணும். அதுதான் அந்த ஈரம். அப்ப பெருமாள் சொல்றாங்க, இரக்கம் போச்சுன்னா என் உயிர் போயிடும்னு சொல்றாங்க. பெருமானுடைய ஈரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்களா, அவருடைய உயிரும் இரக்கமும் ஒண்ணுதான்னு சொல்றாங்க. அப்ப ஜீவகாருண்யம் அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. நினைச்சோடனே செஞ்சிடணும், போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. என்ன செய்யறோமோ அந்த அளவுக்கு செஞ்சிடணும். அடுத்தது அன்புனா இப்ப நம்ம பார்த்தோம், பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். ஆன்ம நெகிழ்ச்சி ஆன்ம உருக்கத்துக்கு அப்புறம் போகலாம். அன்புங்கிற இடத்துல இங்க நான் பக்தியை வச்சு முதல்ல நம்ம கொஞ்சம் பார்த்தோம். பக்தியா இருந்து இறையருள் பெற்றதெல்லாம் நிறைய இருக்கு. அதுல பெருமான் என்ன சொல்றாங்க என்பதை பார்க்கலாம். பெருமான் சொல்றாங்க, பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம் பார்க்கும். ஜீவகாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும், அருள் உண்டானால் அன்பு உண்டாகும், அன்பு உண்டானால் சிவானுபவம் உண்டாகும். அந்த கரண சுத்தியின் பிரயோஜனம் பக்தியை விளைவிப்பது. இது பெருமான் சொல்றது. சன்மார்க்கத்துலன்னா அன்புன்னா தவம்னு சொல்றாங்க. தவம்னு ஒரு சொல்றாங்க. தவம்னா அன்புக்கு தவம்னு பொருள். அப்போ அன்பர்கள்னா தவம் செய்யறாங்க. அன்பா இருக்கிறவர்கள் அன்பர்கள், தவம் செய்யறவங்க அன்பர்கள். இப்போ பெருமான் அதுக்கும் விளக்கம் சொல்றாங்க. ஒழிவில் ஒடுக்கத்துல ஐயா சொன்னாங்க இல்லையா, கோடீஸ்வரன் ஐயா, அந்த ஒழிவில் ஒடுக்கத்துல பெருமான் சொல்றாரு, அன்பர் என்பது பொருள் புகழாவியை குறித்து பயில்வோரை நீக்கி, எல்லாம் என்ன பண்றோம் நம்ம எல்லாம் அன்பர்னு சொல்லிட்டு பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு அந்த முயற்சியில இருந்துட்டே இருக்கோம். ஆனா அவங்க அன்பர் இல்ல, சிவானந்தம் என்னால் அடைவோம் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெருமான் அன்புனா என்ன? நம்ம இங்க பக்திக்கு வருவோம், அடுத்த நிலைக்கு நம்ம அப்புறமா, முதல்ல எளிய வழிதானே அண்ணன் சொல்லியிருக்காங்க பேசணும், அது அடுத்த வழி, அந்த வழிக்கு அப்புறமா போகும். பெருமான் தவமும் செஞ்சார், பக்தியும் செஞ்சார், ஜீவகாருண்யத்தை உயிர் மூச்சா கொண்டிருந்தார். அதை அருளடைய பக்தியோடு கூடிய தவ முயற்சியும் வேணும். இப்போ பெருமான் பக்தி எப்படியெல்லாம் பண்ணாரு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த குழந்தைங்க பேசும்போது கேட்டா ஆனந்தமா இருந்தது. அது நிரஞ்சனா பேசும்போது பெருமான் அந்த பாக்கல எழுதினார், இறைவன் திருத்தினார், பெருமான் பாக்கல படிச்சா நமக்கு என்னென்ன ஆகும் சொல்லும் போது அப்படி ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருந்தது நிஜமாவே. அப்படி பெருமானுடைய பாக்கள், பெருமான் எழுதுறதுக்கு என்னென்ன முனைப்பு அதை முதல்ல சொன்னான். அதை எழுதும் போது இறைவனை திருத்தினார். அதை படிச்சா நமக்கு என்னென்ன கிடைக்கும். நிஜமாவே பெருமான் பாடல்களை அருட்பாவை உணர்ந்து படித்தால், உணர்ந்து, எங்க அப்பா சொல்லுவாங்க, எனக்கும் அருட்பா தெரியும், நீ பாட்டு மனப்பாடமா பாட்டை ஒப்பிக்காது, ஒரே ஒரு பாட்டு ஐயா முன்னாடி நின்று மனசுல உணர்ந்து நெகிழ்ந்து படிச்சுட்டு போ, அதுதான் பக்தி, அதுதான் அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பெருமான் எப்படி பக்தி செய்யறாங்க, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல நம்மளாம் குழந்தைய என்ன பண்ணுவோம், ராஜா இல்ல, என் தங்கம் இல்ல, என் பட்டு இல்ல, நம்ம கொஞ்சம் இல்லையா குழந்தைய தெய்வம் கொண்டாடுற பெருமான் கொண்டாடுறாங்கப்பா. இறைவனை மெச்சு பக்தியில், என் உயிர் நீ, என் உயிருக்கோர் உயிரும் நீ, என் இன்னுயிருக்கு துணைவன் நீ. நம்ம அங்க கொஞ்சம் அப்படி நீங்க இங்க பாத்துக்கணும். குழந்தைய எப்படி கொஞ்சமோ அது மாதிரி பெருமான் இறைவனை சொல்ற, என் உயிர் நீ, என் உயிருக்கோர் உயிரும் நீ, என் இன்னுயிருக்கு துணைவன் நீ, என்ற அன்னை நீ,
என்னுடைய அப்பன் நீ, என் அரும் பொருள் நீ, என் இதயத்து அன்பு நீ, என் நன்னெறி நீ, எனக்குரிய உறவு நீ, என் நட்புரு நீ, என்னை கலந்த நட்பு நீ, என் தன்னுடைய வாழ்வு நீ, என்னை காக்கும் தலைவன் நீ. இதுல ஏதாவது ஒரு உறவு விட்டு போச்சா? நம்ம குழந்தைய கொஞ்சத்து கூட 2 வாட்டி 3 வாட்டி சொன்னா திரும்பி அதே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். பெருமான் சொல்றார், எல்லா உறவுகளுமாய் இறைவனை பார்க்கிறது பெருமானுடைய பக்தி. என்னோட உறவு நீ, என் உயிர் நீ, உயிருக்கு உயிர் நீ, என் நட்பு நீ, என் நன்னெறி நீ, என் குரு நீ, என் தாய் நீ, என் தந்தை நீ, என்னை காக்கும் தலைவன் நீ, என் நன்னெறி நீன்ற எல்லாமே இறைவனா பார்ப்பது பெருமானோட பக்தி. பெருமான் கொண்ட ஈரமும் அன்பும். இந்த ஈரத்துக்கு கொஞ்சம் வேற மாதிரி நம்ம பொருள் பார்க்கணும். ஈரம்னா ஜீவகாருண்யம்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ வேற ஒரு ஈரம், கண்களில் இருந்து வரும் ஈரம். என்னன்னா, ஒரு ஜீவன் கஷ்டப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதை பார்த்த உடனே அந்த கஷ்டம் நம்ம உள்வாங்கி நம்ம மனசு உருகணும். மனசு ஈரத்துல வந்து அந்த ஈரம் கண்கள் வழியா கண்ணீராய் வழிவது ஒரு ஈரம் இல்லையா? ஒரு ஜீவன் கஷ்டப்படுதுன்னு பார்த்தா நம்ம உண்மையான ஜீவகாருண்யம் கொண்டவர்களா இருக்க நம்ம கண்ணிலையும் தானா தண்ணி வரணும். இன்னொரு ஈரம் பக்தியால் வரும் ஈரம். அந்த பக்தியில வர நெகிழ்ச்சி. பெருமான் சொல்வாங்க, மண்ணினில் நடையில் ஐயாவோட ஈரம், ஜீவகாருண்யத்துள்ள ஈரம் இது. முதல்ல மண்ணினில் நடையில் வந்த வெத்துயரை மதித்துளம் வருந்திய பிறகம் கண்ணில் நீர் விட கண்டையவோ நானும் கண்ணில் நீர் விட்டு உளம் கவன்றேன். யாருக்கோ ஏதோ வருத்தமா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வெத்துயர். வெத்துயரும் துயர் இல்ல, வெம்மை எவ்வளவு ஒரு கொடுமையானது பாருங்க, வெத்துயர். அதனால வருந்தி பெருமான் கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழறாங்களாம். அவங்க கண்ணீர் விட்டு அழறத பார்த்தோட பெருமான் கண்ணீர் விட்டு அழறாராம். வள்ளல் பெருமான் அழறாருன்னு சொன்னா நமக்கு தாங்குதா? பெருமானுடைய கருணை அந்த அளவுக்கு அந்த உச்சத்துக்கு போகுது. அவங்க கண்ணீர் பார்த்தா பெருமானும் கண்ணீர் விட்டு அழறாராம். இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருது, வள்ளல் பெருமான் கிட்ட போய் இந்த ஈரம் வந்து பெருமானுடைய கண்ணீர் நமக்கு ஒரு வரம். ஏன்னா பெருமான் அழகு வரமா? அவருடைய அந்த ஈரம், அவர் கருணை நமக்கு வரும். நம்ம இப்போ ஒரு கஷ்டம் போய் வள்ளல் பெருமான் கிட்ட நின்று நம்ம வருத்தப்படுறோம், கண்ணில் கண்ணீர் வருதுன்னா பெருமான் அங்க அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அழுது வேண்டியது அந்த காலம் அவர் அடைந்த நிலை, கடவுள் நிலையறிந்து அம்மையமாகி இன்று இறைவனாகவே விளங்குகிறார். இப்ப நம்ம போய் அழுதோம்னா நம்மை கண்ணீரை, நம் துயரை, நம் கஷ்டத்தை நீக்கும் ஆற்றல் கொண்டு இறைவனாகவே விளங்குகிறார். இப்ப பெருமானுடைய ஈரம் நமக்கு வரம் தானே. அவருடைய கண்ணீர் அன்றைக்கு இருந்த கண்ணீர் இன்னைக்கு நம்ம கண்ணீரை துடைக்கும் அளவுக்கு பெருமான் இறைவனாகவே விளங்கும் போது நாம் பெருமானை அடைந்தது நம்மளுடைய வரம். அடுத்தது இதெல்லாம் நமக்கு வரும் எல்லாம். இப்ப வந்து பக்தியில வர ஈரத்துக்கு போயிடும். பக்தியில வர ஈரம் வந்து பெருமான் நமக்கு சிபாரிசு செய்யற பாடல். எப்படி பக்தி செய்யணும்னா, இந்த பாடல இருக்கிற மாதிரி தெய்வ பாவனையை செய்யுங்கள்னு பெருமான் சொல்லி கொடுத்தது. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிழும் கண்ணீரால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் அம்மின் உலகியலில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம். இந்த மாதிரி நினைந்து நினைந்து இறைவனுடைய வல்லபத்தை, பேராற்றலை, அவனுடைய சக்தியை அதெல்லாம் நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து, அதனால உள்ள நெகிழ்ச்சி உண்டாயி கண்ணில் தண்ணி வரணுமா? தண்ணி எவ்வளவு தெரியுமா வரணும்? உடம்பு நனைகிற அளவுக்கு தண்ணீர் வரணும்னா எப்படி நெகிழணும், எப்படி உணரணும்? எவ்வளவு பெருமான் இறைவனை பத்தி எவ்வளவு நினைத்தா அந்த மாதிரி கண்ணீர் வந்து உடம்பே நனையணும். அந்த மாதிரி பக்தி செய்து நெகிழ்ந்து உணர்ந்து எல்லாம் பண்ண மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். இந்த லெவல்ல இருந்தா அந்த லெவலுக்கு போயிடும். இப்போ நமக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நெகிழ்ச்சி கண்ணுல தண்ணி வருதா? கண்ணு லேசா கலப்போம், இமை தாண்டி கூட கீழே வராது. அப்புறம் எங்க இருந்து உடம்பு நினைறது. அந்த அளவுக்கு நம்ம பக்தியை, நெகிழ்ச்சியை இறைவன் மேல் வளர்த்துக்கணும். பெருமாள் பாட்டு சொல்றார், அன்னால் உன் அருட்புகழை பாடுகின்றார் பணிகின்றார், நின் அழகை பார்த்து பார்த்து கண்ணார உளங்குளிர கழித்து ஆனந்த கண்ணீர் கொண்டாடுகின்றார். கருணை வாழ்வை என்ன நின்று உன்னை எந்தா 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 என்கின்றார் நீ நண்பரெல்லாம். அந்த நன்னா
நான் ஒரு பாவி வஞ்ச நெஞ்சால் அலைகின்றேன் என் செய்கேன் அந்தோ அந்தோ. அன்பர்கள் எல்லாம் இப்படி பண்றாங்களாம், பண்ணால் அறுப்புகளை பாடுறாங்களாம், பணிறாங்களாம். நீ அழகை பார்த்து பார்த்து கண்ணார உளம் குளிர கழித்து ஆனந்த கண்ணீர். இந்த கண்ணீர் நான் சொன்னது பக்தியால நெகிழ்ச்சியால வர கண்ணீர். இறைவனை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுக்காங்க. இப்ப வந்தோடனே பெருமானை பார்த்தோன்னா, பெருமான் முதல்ல சாதாரணமா பூவெல்லாம் சரம் போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு அன்பர் வந்தார், ஒரு பக்தி வந்தார், ஒரு பெரிய மாலை போட்டு பண்ணோட இன்னும் ஒரு சந்தோஷம். பெருமான் இன்னும் நல்ல அலங்காரம். இது வெளிப்புறம் உள்ள பெருமானுடைய ஈரம் பார்ப்பது ஒரு வகை, பெருமானுடைய வெளியில இத ஒரு பக்தியில வெவ்வேறு வகைங்க. ஒவ்வொருத்தருடைய ஆன்மா பக்குவம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி. இப்ப இத பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் கொண்டாடுகின்றார். எந்தா 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 என்கின்றாராம். ஆனா நான் ஒரு பாவி வஞ்ச நெஞ்சால். யார்? பெருமானா? இந்த பாடலை எழுதுறதே பெருமான் தானே. கோவில் கோயிலா போய் இறைவனை பார்த்து பார்த்து அவர் பக்தி செய்து எழுதின பாடல்கள்லாம் எவ்வளோ. அப்ப இதெல்லாம் பெருமானோட ஒரு குணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பிழைகளை எல்லாம் அவர் மேல ஏத்தி 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 பாடிக்க, எப்பவுமே தன்னை தாழ்த்தி தாழ்த்தி பாடிக்கொள்றதுதான். அப்ப இந்த மாதிரி ஏதாவது பாட்டு இருந்தா, ஓ இதெல்லாம் நமக்கு சொன்னது போல நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நம்மளோட அப்ளை பண்ணி, ஓ நமக்கு சொல்லியிருக்காரா, அப்ப நம்ம இப்படி மாத்திக்கணுமா அப்படி மாத்திக்கணுமா. அப்ப நம்மளும் பண்ணால் பாடணும், அறுப்புகளை பாடணும், பணியணும், எல்லாம் பண்ணணும். நம்ம பண்ணாலாம் பாட சொல்றேன், எனக்கு பாடலாம் எப்படிமா வரும்? அறுப்பா எழுத்து கூட்டி படிக்கவே எனக்கு இன்னும் புரியல, படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. பண்ணால் பாடணும், இசையமைச்சு பாடணும்னா நான் என்னமா பண்ணுவேன்? எளிய வழி சொன்னாங்க இல்லையா வள்ளல் பெருமாள், எளிய வழி சொல்லி தராங்க. என்ன சொல்லி தராங்கன்னா, உன்னால பாட்டு பாட முடியல, அதெல்லாம் பண்ண முடியல, பக்தி செய்ய முடியலன்னா இறைவன் திருநாமத்தை சொல்லு போறோம். அந்த திருநாமத்தை சொன்னாலே உனக்கு எல்லாம் கிடைக்கும். என்னெல்லாம் கிடைக்கும்? வானாளடைவர் வறுமையுறார், நன்மனை மக்கள் பொன் பூணாளிடம் புகழ் போதம் பெறுவர், பின் புண்மை ஒன்றும் காணார், நின் நாமம் கருதுகின்றோ ஒற்றை கண்ணுதல் பால் மாணார்வம் உற்றமையிலே வடிவுடை மாணிக்கமே. வடிவுடை மாணிக்கமா இருந்தாலும் சரி, ஒற்றியூர் தியாகராஜனா இருந்தாலும் சரி, அது பெருமான் ஒரு தெய்வத்தை பேரை சொல்லிட்டு அவன் புகழை சொல்லிட்டு சொல்ல வர கருத்தை சொல்லுவாங்க. நம்ம கருத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கிட்ட நிறைய கருத்து வேறுபாடு. அஞ்சாந்தரமா படிக்க வேண்டாம், சமய தெய்வங்களை சொல்றாங்க, அது வேண்டாம் இது வேண்டாம். கருத்தை எடுத்துக்கலாம். எல்லா திருமுறையும் எல்லா பாடல்களும் A to Z, ஆ டு அக்கனா வரை, கா டு டவுனா வரை எல்லாத்தையும் படிக்கலாம். படிச்சாதான் தெரியும். அருப்பா படிக்கணும்னு அந்த குழந்தை சொல்லிட்டு போச்சு. அப்போ வானால் அடைவர், நீண்ட ஆயுள், எல்லாமே கிடைக்கும். வறுமை வறுமை கிட்டக்கவே வராது. பொன் பூண் புகழ் ஆபரம் புகழ் என்னென்ன மெய் அருள் எல்லாமே கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? நின் திருநாமம் கருதுகின்றோர். வேற திருநாமத்தை கருதணும். ஆனா உடனே திருநாமம் நானும் ஜபிக்கிறேன், சாமி பேரை சொல்றேன்னுட்டு அப்படி ஜபமாலை வச்சுட்டு என்ன தெய்வமோ யார சொல்றோமோ, நாங்களாம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் சொல்லுவோம். சிலர் வந்து அருள்பெரும் ஜோதி சொல்றாங்க. சிலர் சமய தெய்வங்களை வழிபாடு பண்றவங்க வந்து ராம 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 சொல்லுவாங்க, நாராயணா சொல்லுவாங்க, அப்புறமா சிவனை சொல்றதெல்லாம் சொல்லுவாங்க. எது சொன்னாலும் ஜபமாலை இங்க உருட்டிக்கிட்டு, கண்ணு வேற எங்கேயோ செலுத்திக்கிட்டு, சிந்தனையை வேற எங்கேயோ செலுத்திட்டு, வாய் மட்டும் முழுமுழுன்னு சொல்வதல்ல, மனதால் உள்ளத்தால் உணர்ந்து நெகிழ்ந்து பக்தியோட சொல்லணும். இதுக்கு ஒரு கதை சொல்றேன். உள்வாங்கி சொல்லணும் இல்லையா? இந்த கதையை படிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணுங்கிறது ஞாபகம் வரும். நம்ம நாரதர் இருக்காரு இல்லையா, நாரதர் அவர் என்ன பண்றாரு? நான் தான் பக்தியில ரொம்ப சிறந்தவன், நான் தான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு என்ன பண்றாரு? என்னை விட பக்தி யாரும் இல்லைன்னு ஒரு அகங்காரத்துல இருக்காரு. நம்ம விஷ்ணு வணங்குறவர் இல்லையா, அவரு விஷ்ணு என்ன பண்றாரு? சரின்னு கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ண, ஒரு சின்ன வேலை, நாரதப்பா இங்க வா, பூலோகத்துக்கு போய் நான் சொல்றேன், அவரோட ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு நீ வா அப்படின்னு. சரி, விஷ்ணு சொல்றாரு, பரந்தாமன் சொல்றாரு, நம்ம எடுத்துட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு நாரதர் பூலோகத்துக்கு வராரு. வந்து விஷ்ணு சொன்ன அந்த ஆள் போனா அவங்க குடியான ரொம்ப ஏழ்மை விவசாயி அங்க போய் இருக்காரு. அவரும் ஏன்னா வாரான்னு யாரு ஏன் வந்தாலும் கேட்க, சரி வாங்க இருங்க. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுட்டே இருக்கான். அதிகாலையில எழுந்துக்கிறான், விவசாயி இல்லையா, அதிகாலையில எழுந்துட்டு எழுந்த உடனே அவன் பண்ற வேலை ஸ்ரீஹரி ஒரே ஒரு வாட்டி சொல்றான். சொல்லிட்டு அவன் கலப்பை எடுத்துட்டு அவன் பாட்டு விவசாயம் பார்க்க போனோம். அவன் அப்படியே உழைக்கிறான், மாடாட்டம் உழைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ அயராது உழைச்சு ஏன்னா குடும்ப பாரம் அவ்வளோ, குடும்ப சுமை அவ்வளோ. உழைச்சிட்டு வீட்டுக்கு மாலை வரான், இருட்டி போகுது. அவன் வீட்டுக்கு வந்து செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு ராத்திரி திரும்ப படுக்க போறான், களைச்சு போய் படுக்க போறான். திரும்ப என்ன பண்றான்? படுக்க போக முன்னாடி ஸ்ரீஹரி அப்படின்னு ஒரே பாட்டு. நாரதர் இதுக்கு
பெருமாள் நம்மளை வந்து விஷ்ணு இங்க போய் பார்த்துட்டு வாங்கினாரு. இங்க என்ன நடக்குது? அவன் பாட்டுக்கு அவன் வந்து குடும்ப உலகிலே எல்லாரும் மூழ்கி கிடக்குறான். இந்த பொருளாதார தேடலையும் இந்த சம்சார சாகரத்தையும் இந்த மாதிரி வேலை தானே. இவன்கிட்ட என்ன பக்தி இருக்கு? இதை போய் நம்மளை போய் பார்த்துட்டு சொன்னாரு. தெரிஞ்சுக்கிட்டா திரும்ப வைகுண்டம் போறாரு நாரதர். போயிட்டு பெருமாள்கிட்ட போய் தெய்வமே நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அனுபவத்தை அவர்கிட்ட சொல்றாரு. விஷ்ணு ஒன்றும் கேட்டுக்கல, ஒன்றும் பண்ணல. சரியா? அப்படியா, சரி இந்தான்னு சொல்லிட்டு நான் சொல்ற அடுத்த வேலையை செய்யன்னு சொல்லிட்டு என்ன பண்ற, ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெய் வழிய எண்ணெயை கொடுத்துட்டு இதுல ஒரு சொட்டு கூட கீழே சிந்தக்கூடாது. நீ போய் வைகுண்டத்தையோ பட்டணத்தையோ ஒரு சுத்திட்டு வரணும். ஒரே கண்டிஷன் தான், ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது. இவர் சரின்னு போனவர் என்ன பண்றாரு, அப்படியே கிண்ணத்துல எண்ணெய் கிண்ணத்தை கையில் வச்சு சுத்திட்டே வந்துட்டார். ஒரு சொட்டு கூட வேலை வந்து பரந்தாமன்ட்ட வந்து, பரந்தாமா பிரபு நான் நீ சொன்ன மாதிரி வந்துட்டேன், ஒரு சொட்டு எண்ணெய் கூட விழா பார்த்தீங்களா? சரி நல்லது, அந்த கிண்ணத்தாங்க சுத்தி வந்தல என் பேரை எத்தனை வாட்டி சொன்னேன். நாரதரோட வேலை என்ன? எத்தனை சினிமாவை நம்ம பார்த்துருக்கோம், நாராயண் நாராயண் சொல்வார் இல்லையா? சரி எத்தனை வாட்டி என் பேரை சொன்ன சொல்லு அப்படின்னு விஷ்ணு கேட்கும்போது, ஆமா இல்ல இறைவா நீ ஒரு சொட்டு கூட எண்ணெய் சிந்தக்கூடாதுன்னு சொன்ன, நான் ஒரு வாட்டி கூட உன் பேரை சொல்ல, கிண்ணத்திலேயே எண்ணெய் கொட்டக்கூடாதுங்கிறதுலே கவனம் இருந்தது, நான் உன்னை மறந்துட்டேன். இந்த சுத்தி வர கொஞ்ச நேரத்துல இந்த ஒரு செயல் கொடுத்த உடனே நீ என்னை மறந்துட்ட. ஆனா அவன் எவ்வளவு பாரம் சுமந்துட்டு இருக்கான், எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்திலையும் காலையிலையும் ராத்திரியும் ஒரு வாட்டி உணர்ந்து என்னை அழைக்கிறான் இல்லையா, அதுதான் பக்தின்னு சொன்னவொன்னு நாரதர் அதை உணர்ந்து தன்னோட கர்வம் ஆணவத்தை அவர் உணர்றார். பக்தி தானே எந்த லெவல்? நாராயண நாராயண பஜனை பாடுறது இல்லை, உள் உணர்ந்து தெய்வத்தின் திருநாமத்தை உள் உணர்ந்து சொல்லணும். இன்னொரு கதை, முக்கியமான கதை விட்டுட்டேன், இந்த இரண்யகசிபு கதை. பெருமாள் என்ன பண்றாரு, பெருமாள் இல்ல இரண்யகசிபு என்ன பண்றான், வரம் வாங்குறான். தவம் இருந்து வரம் வாங்குறான். என்ன வரம் வாங்குறான்னா, இது எல்லாமே நான் ஜீவகாரணியத்தோட இறக்கத்தோட கொண்டு வந்து லிங்க் பண்றேன். அவன் என்ன பண்றான், சாகாத வரம் வேணும் தவம் பண்றான். பிரம்மா கிட்ட ஒரு கண்டிஷன் போடுறான். என்ன கண்டிஷன்? நான் வந்து காலையிலையும் பகல்லையும் சாப்பிடாது, ராத்திரியும் சாப்பிடாது, வீட்டுக்குள்ளேயும் சாப்பிடாது, வீட்டுக்கு வெளியிலையும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து எந்த ஆயுதத்தாலையும் நான் சாகக்கூடாது. அப்புறம் வந்து எந்த மிருகத்தாலையும் சாகக்கூடாது, மனுஷனாலையும் சாகக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்திலையும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது. இப்படின்னு கண்டிஷன் போட்டு வரம் வாங்குறான். பிரம்மாவும் மகிழ்ந்து அவன் தவத்தை வச்சு இந்த அப்படி வரம் கொடுத்துட்டாரு. சாகா வரம் வாங்கிட்டோன்னு ஒரு அகண்ட ஆணவம் கர்வம் வரான். வந்துட்டு என்ன பண்றான், உலகம் நான் தான் சாவே போறது இல்லையே, அப்ப எல்லாரும் எனக்கு அடிமை, உலகம் என்னதான் கூப்பிடணும், என்னதான் வணங்கணும். இப்ப என்ன பண்றான், இவன் தவம் பண்ண போனா இல்லையா, தவம் பண்ண போகும்போது அவனோட மனைவி கையாது அவளை என்ன பண்ற, கர்ப்பமா இருக்கா, இந்த நாரதர் கிட்ட விட்டுட்டு போறான். நாரதர் என்ன பண்றாரு, நாராயணா நாராயணன் நாராயணா புகழ் பாடுறதும் பேசுறதும் பக்தி செய்யறதுமா இருக்கும்போது கர்ப்பத்தில் இருக்கிறது அந்த இரண்யகசிபியோட மகன் பிரகலாத். அவன் இதை கேட்டு கேட்டு அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, அவன் அரக்கன் கூட இருந்தது அவன் வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும். நாரதர் கூட பக்திவான் கூட இறை அனுபவத்தை பக்தி செய்யறவனோட இருக்கும்போது அவன் அந்த விஷ்ணுவை வணங்கக்கூடிய அந்த மனநிலையோட அந்த பக்குவத்தோட பக்தியோட வளர்றான். இவன் அங்க வரத்தை வாங்கிட்டு வந்து எல்லாம் நான் தான் என்னதான் கூப்பிடணும் போது இவன் விஷ்ணு நாராயணான்னு கூப்பிட்டு இருக்கோம். நீ எப்படி அவனை கும்பிடுவா, நீ என்னதான் கும்பிடணும், அவனை கும்பிடாது. பிரகலாத நான் உன்னையெல்லாம் கும்பிட மாட்டேன், நான் விஷ்ணுவை தான் கும்பிடுவேன். அப்போ என்ன பண்றான், அரக்கன் தானே, அப்பாவாவே இருந்தா கூட அரக்கன் இல்லையா, என்ன பண்றான், சின்ன புள்ள கடல்ல தூக்கி போடுறான், மலையில இருந்து உருட்டுறான், விஷத்தை கொடுக்கறான், மலை பாம்பு விஷ பாம்புகளை கொடுத்து பண்றான், அதை ஏவி விடுறான் மேல, யானை விட்டு மிதிக்க சொல்றான். எதுலையும் அவனுக்கு எதுவும் ஆல, எல்லாத்துல இருந்தும் விஷ்ணு அவன் பக்தியால விஷ்ணு அவனை காப்பாத்திட்டே இருக்க. இவனுக்கு கோவம் ஆத்திரம் ஆங்காரம், எங்க இருக்கான் அவன் விஷ்ணு அப்படி கேட்டோடனே, இந்த தூண்லயும் இருப்பாருன்னு சொன்னோடனே கடை வச்சிருப்பான் இல்லையா, அதை எடுத்து அடிச்ச உடனே நரசிம்மர் காத்துட்டு இருந்தாராம். அந்த விஷ்ணு காத்துட்டு இருந்தாராம். பிரகலாத எங்க சொல்வா, நம்ம அப்ப போய் நிக்கணுமே. அதுதான் பக்தி. பக்தியால நம்ம நண்பர், நம்ம பக்தி செஞ்சா இறைவன் நமக்கு அருள் செய்ய காத்துட்டு இருக்குமா. இந்த தூணை புலந்து அவர் வராரு இல்லையா, நரசிம்மமா வரார். அவன் வாங்கினால வரோம், அந்த வரம்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. அவன் என்ன வாங்கினான், மிருகத்தாலையும் சாகக்கூடாது, மனுஷனாலையும் சாகக்கூடாது. தலை சிங்கமுகம், உடம்பு மனுஷன், நரசிம்மமா வராரு. என்ன சொன்னா, வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாது. கொண்டு போய் வாசல்ல வச்சுட்டார். பூமியிலையும் சாகக்கூடாது, ஆகாசத்திலையும் சாகும், மடியில போட்டுக்கிட்டாரு. எந்த ஆயுதத்தாலையும் பண்ணக்கூடாது.
நகத்தால கிழிச்சு வதம் கதம் கதம். இப்போ வாங்கின வரம் என்னாச்சு? தவம் பண்ணி மரணமில்லா பெருவாழ்வு வேணும், சாகா வரம் வேணும் வாங்கிட்டு வந்தவங்க கிட்ட ஜீவகாருண்யம் இல்லை. ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்யும் தவம் தியானம் எதுவுமே பிரயோஜனமற்ற மாயாஜால செய்கைகள்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. சாகா வரம் வாங்கிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஜீவகாருண்யம் இல்லைன்னா எதுவுமே பலிக்காது, எதுவுமே நடக்காது. இப்போ இவனோடது ஜீவகாருண்யம் இல்லாதது நடந்தது. அவன் என்ன பண்றான்? பக்தி செய்யறான். யாரு? பிரகலாதன். அப்போ அவன் சாகா வரம் வேணும்னு பண்ணல, ஆனா இறைவனை நம்பி தொழுது அவனைதான் வணங்குவேன், அதுல உறுதிப்பாடு. அப்படி இருக்கும்போது அவனுடைய மரணம் எத்தனை தரம் அவனோட கடல்ல போட்டா மீண்டு வந்துட்டான், விஷப்பாம்பு கொடுக்குறான் மீண்டு வந்துட்டான், விஷமே கொடுக்குறான் மீண்டு வந்துட்டான், மலையில இருந்து உருள்றான். எத்தனை வரம் மரணத்தை அவன் தாண்டி 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 அடுத்தடுத்த நிலைக்கு அவன் போறான். இதுதான் இப்ப இந்த இடத்துல பெருமான் சொல்றது, பக்தியால் அனைத்தும் நடக்கும், எல்லாம் வெல்லலான்னு சொல்றது. ஜீவகாருண்யம் இல்லாததையும் தவம் எதுவுமே பலிக்காது. வள்ளல் பெருமான் இதை சொல்றாங்க. இப்ப பெருமானும் ஒரு வரம் வாங்கிட்டு வந்தாங்கப்பா. என்ன வாங்குறாங்க? இறைவன் கிட்ட அதே வரம், சாகாத வரம். காற்றாலே, புவியாலே, ககனமதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கே. இப்ப பெருமான் என்ன பண்றாரு? அவன் வாங்கினான் மடைய, என்ன மாதிரி வரம் வாங்கணும்னு தெரியாம அவன் கேட்ட வரம் அது பொய்த்து போனது. பெருமான் வாங்குறாங்க வரம். காற்றாலே, ஐம்புலன்கள், ஐம்பூதங்கள், எதனால காற்று, மண், புவி, ஆகாய, நெருப்பு, இது எதனாலே எனக்கு அழிவு வரக்கூடாது. ஊற்றாலே, ஊற்றோனும் வரக்கூடாது, பிணியாலேயும் வரக்கூடாது, கொலை கருவியாலே, எந்த கொலை கருவியாலும் எனக்கு இந்த தேகம் அழியக்கூடாது. கோளாலே, செங்கோல் ஆட்சி நடத்துறவங்க ஏதோ அந்த மாதிரிலாம் கூட நம்ம கஷ்டங்கள் வருதுல்ல. கோளாலே, பிற இயற்றும் கொடும் செயல்களாலே, எந்த கொடும் செயலால் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், ரோட்ல போயிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஆபத்து வரும். கொடும் செயல்களாலே, இங்கதான் பெருமானுடைய சாமர்த்தியம். வேற்றாலே, நான் கேட்க ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு போச்சுன்னா அது ஏதாவது வந்தா கூட வேற்றாலே, வேறு எதனாலும் பெருமான் போட்டார், அவனுக்கு அந்த அறிவு இல்லை. பெருமான் சொல்றார், வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய், மெய்னா உடம்பு, எதனாலும் அழியாத மெய் அளிக்க வேண்டும் என்று விரைந்து அளித்தான் எனக்கு. இறைவன் கொடுத்தானா? இப்போ பெருமானுடைய ஈர்வு, இரக்கம், ஜீவகாருண்யம் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு வரம் வாங்கி வந்தார். ஜீவகாருண்யம் கொண்ட ஒருத்தர் மரணமில்லா பெருவாழ்வு வந்தோடனே இவருக்கு என்ன வருது? அவனுக்கு அகந்தை வந்தது. பெருமானுடைய ஜீவகாருண்யம் இன்னும் 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 அடுத்த நிலைக்கு போகுது. மரணத்தையே வென்றவருக்கு என்ன ஜீவகாருண்யம் வருதுன்னா, இறைவன்கிட்ட போய் சொல்றாரு. இவ்வளவு நாள் இறைவன்கிட்ட என்ன பண்ணாரு? அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தா உடனே அடுத்த கணமே நான் நீக்கணும், அதுக்கு எனக்கு வரம் கொடு அப்படின்லாம் வேண்டும். மண்ணுலகத்திலே உயிர்தான் மருந்து வருத்தத்தை பார்த்தா, செவியுரை கேட்டா ஒரு கணம் கூட சகிச்சுக்க மாட்டேன், அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாரு இல்லையா? இப்ப என்ன பண்றாரு? இறைவன் கிட்ட அடுத்த நிலை, என் கஷ்டத்தெல்லாம் போக்கணும்னு கேட்டு, இவங்க படுற கஷ்டத்தை போக்கணும்னு கேட்டுட்டு இருந்தவரு இப்ப அடுத்த நிலை என்ன கேட்கிறாருன்னா, பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நீதி நடம் செய் பேரின்ப நிதி, நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என் போய் உலகம் பெறுதல் வேண்டுவனே. நான் தவம் பண்ணி பாதி இரவுல வந்து என்னை ஆட்கொண்ட, எனக்கு அருள் கொடுத்த, எழுப்பி அருள் ஜோதி அளித்து உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துலங்குகின்றான் இறைவன். பெருமானுக்கு இது கிடைச்சிருச்சு. அப்போ நெடும் பேற்றை, நான் பெற்ற நெடும் பேற்றை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெரிய விஷயம், ஆனந்தமானது. ஆனா நான் மட்டும் அடைஞ்சா போருமா? என் போய் உலகம் பெறுதல் வேண்டுவனே. பெருமான் அவன் அரக்கன். பெருமான் என்ன கருணை, தயவு. அவர் அடைஞ்ச உடனே நம்மளும் அதே மாதிரி அடையணும்னு இறைவன் கிட்ட நமக்காக சிபாரிசு செய்யறார். இப்ப கடவுள் அருளை எவ்வாறு பெறுவது? எளிய வழி. நான் இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் கதை. பெருமான் சொல்றத சொல்றேன். கடவுள் திருவருளை எவ்வாறு பெறக்கூடும்? அருள் என்பது கடவுள் தயவு. கடவுள் தயவு தாங்க அருள்ங்கிறது, கடவுள் தயவு. அதை எவ்வாறு பெறக்கூடும்? பெருமான் அருள் நெறி, உரைநடையில அருள் நெறிங்கிற தலைப்புல சொல்றாங்க, கடவுள் தயவாகிய அருள் எத்தன்மையுடையது? நமது ஆன்ம அறிவாக
அறிவாகிய புத்தி தத்துவத்திற்கு ரொம்பலாம் குழப்பிக்காங்க. நம்ம புத்தி அறிவுக்கு என்னவோ நன்மை தீமையை நம்மளால அது புரிஞ்சுக்க முடியல, இது நல்லது இது கெட்டதுன்னு புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நன்மை தீமையை விளக்கி காட்டுவதாயும் அருளுடைய தன்மை அதுதான். எவ்வளவு அருள் நமக்கு கிடைக்குதோ அவ்வளவு நன்மை தீமை புரிஞ்சுக்கிற புத்தி வரும். நன்மை தீமையை விளக்கி காட்டுவதாயும் வேதாகம கலைகளை கொண்டு நன்மையாதிகளை விதிப்பதாயும் அறிபவர்களின் தரத்திற்கு ஒத்ததாயும் அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாயும் அருள் எத்தன்மைகள் இந்த மாதிரி. அப்படின்னா அருள் அவரவர் தகுதிக்கேற்ப கிடைக்கும். அப்ப இறை அருள் பெறணும்னா அதுக்கு உபாயம் என்ன? அதுவும் பெருமான் சொல்லி தராங்க. இவ்வண்ணம் விளங்கும் அருளை நாம் பெறுவதற்கு உபாயம் புத்தி தத்துவத்தால் நன்மை தீமையை விசாரித்து நன்மையே உருவாய் விளங்கும் பெரியாரை துணை கொண்டு அவரால் கட்டளையிடும் திருப்பணியை கை கொண்டு இடையராது செய்யில் அவ்வருளை பெறலாம். நமக்கு கிடைச்ச பெரியார் யாரு? நன்மை தீமையை உணர்ந்து பெரியவங்க கிட்ட போய் அவங்கள போய் அப்ரோச் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்தால் அருளை பெறலாம். அதானே நமக்கு வேணும். இங்க நமக்கு பெரியார் யாரு? வள்ளல் பெருமான் தான். அவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி நடந்து அந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு இறை அருள் கிடைக்கும். என்ன சொல்ற, டைம் முடிஞ்சிச்சு. நான் சொல்றேன், இப்ப நமக்கு இப்ப எல்லாம் பக்தி பண்றோம், இப்படி எல்லாம் கேட்கிறோம், நம்மளும் பாடுறோம் பண்றோம் எல்லாம் பண்றோம். ஆனா பெருமான் அந்த பக்தியில அடுத்தடுத்த நிலையெல்லாம் சொல்லிட்டே போறாங்க. தாசமார்க்கம், சத்சுப்ரமார்க்கம், சடமார்க்கம், சன்மார்க்கம். எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கல்லானாயேனும் என்னை காக்கும் தாய் நீ என்று உலகமெல்லாம் அறியும் ஆதலினால் என் தாய் அருளாதிருத்தியனில் பொல்லா பழி வந்தடையும் உனக்கரசை இனியான் புகழ்வதென்னே செல்லா தொழில் சூழ் திருத்தணிகை தேவே ஞான செழுஞ்சுடரே. கல்லா நாயன் தான் இதெல்லாம் பெருமான் அவரை சொல்லிக்கிறாரு. எல்லாம் நமக்கு உரிய கல்லா நாயேனும் என்னை காக்கும் தாய்னு உலகத்துக்கே தெரியும். இப்ப நான் வள்ளலாரத்தான் கும்பிடுவேன்னு உலகத்துக்கே தெரியும். இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா என்னமோ மற்ற சாமியெல்லாம் கும்பிடுறத விட்டுட்டு வள்ளலார் ராமலிங்க சாமி கும்பிட்டு இருந்தது. இப்போ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இன்னும் அவரா வந்தாரு, இதை நான் போய் வள்ளல் பெருமான்ட்ட சொல்லுவேன் இல்லையா? சொல்லும் போது பொல்லா பழி வந்தடையும், அதனால நீ காப்பாத்தலன்னா உனக்கு தான் பழி வரும். அதனால அருள் கொடுத்துடு. அடுத்த நிலை இறைவன் கிட்ட எடுத்துக்கிற உரிமை. நம்ம அடுத்தடுத்த நிலை பக்தி செய்யதான் நம்மளால அந்த உரிமையை எடுத்துக்க முடியும், இறைவனை உணர முடியும். அதனால பக்தி செய்து அடுத்தடுத்த நிலைக்கு உணர்வுக்கு போய்கிட்டே இருக்கணும். இப்ப கடைசியா ஒரே ஒரு பாடல் சொல்லிக்கிறேன். என்ன சொல்றாங்க? பெருமான் சொல்றாங்க, எந்த வகை செய்திடில் கருணை என்றாய். என்னென்னமோ வகை சொன்னேன் இல்லையா? அடுத்தடுத்த நிலை எந்த வகை செஞ்சா இறைவன் அருளை அட முடியும், அந்த வகையை நான் அறியேன் அறிவிப்பாரும் எனக்கில்லை, இந்த வகை இங்கேயோ நான் இருந்தால் பின்னர் என் செய்கேன், வந்த வகை அற்றவர் உலகத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருள். எந்த வகை செஞ்சா நீ அருள்வேன்னு எனக்கு தெரியலையே, சொல்றதுக்கு யாருமே இல்லையே, இப்படியே இருந்தா நான் என்ன ஆறுது, எனக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு பெருமான் சொன்னாரு. நமக்கு பெருமான் அந்த வழி வகையெல்லாம் சொல்லிட்டாங்க. இனிமே நம்ம பண்ண வேண்டியது இன்றோ பகலோ இரவோ வருநாளில் என்றோ அறியேன் எளியேனே மன்றோவும் தாயனையாய் நின் அருளாம் தன்னமுதம் உண்டு நாயேன் வாழ்கின்ற நாள் ஒரு எதிர்பார்ப்போட ஏக்கத்தோட நம்ம பக்தியை நம்மளுடைய ஜீவகாருண்யத்தை வளர்த்துக்கிட்டே போனோம்னா பெருமான் சொல்படி அருள் அடைவது ஈரமும் அன்பும் கொண்டு எப்படியெல்லாம் ஜீவகாருண்யத்தை வளர்த்துக்க முடியுமோ. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஜீவகாருண்யம் பண்றதுக்கு எளிய வழி என்னன்னா, உடனே பொருளாதாரம் வேணும், பணம் வேணும், கஞ்சி ஊத்தணும், சோறு போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். பெருமான் சொல்றாரு, உங்ககிட்ட வசதி இருந்தா ஜீவகாருண்யம் பண்ணு. இப்போ உன் குடும்பத்துக்கு தான் உன்னால சோறு போட முடியும். அப்ப இன்னொரு 4 பேர் ஐயோ என்னையை காப்பாத்து எனக்கு வழி இல்லாம போச்சுன்னா உன் குடும்ப செலவை சிக்கனம் பண்ணி அந்த குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்ற முடிஞ்சா காப்பாத்து. இல்ல என்னால என் குடும்பத்தை மட்டும்தான் பார்த்துக்க முடியும், அந்த அளவுக்கு தான் உனக்கு பொருளாதாரம் இருக்கு, மனசு பொருளாதாரத்துக்கு மனசு இல்லைன்னா அது தப்பு. ரெண்டுத்தையும் சேர்த்து நீ பார்த்துக்கிட்டு ஆகணும். ஆனா உங்ககிட்டயே குழப்பம் இல்லை, உங்ககிட்டயே வருமானம் இல்லைன்னா உன் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வேற ஏதாவது வழி பண்ணி வேற யார்கிட்டயாவது கேட்டு வழி பண்ணி அதை பண்ணணும். அது ஜீவகாருண்யம். அதுவும் முடியலன்னா அவங்களுக்கு இன்சொல்லால அவங்களுக்கு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி ஏதாவது பண்ணணும். இது பெருமான் சொல்ல ஜீவகாருண்யம் பண்றதுக்கு எளிய வழி வந்துருச்சா? காசு பணம் வச்சுட்டு அம்மா மாதிரி நம்மளால பண்ண முடியலையே, அம்மா மாதிரி நம்மளால எல்லாம் பண்ண முடியுமா?
அவங்க எவ்வளோ பெரிய நிலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய நிலையில இருக்காங்க. அது அவங்களுக்கு வாய்த்த வரம். நம்மளால முடியல, தனி மனிதனா இருக்கும், நம்மளால முடியலன்னா பெருமான் சொல்ற இந்த வழி. இன்னொரு வழி கூட சொல்றாரு பெருமான், தனிப்பட்ட முறையில சொல்றாங்க. பொது பார்வைன்னு உரைநடையில சொல்றாங்க, உபதேச குறிப்புகள். ஒருத்தனுக்கு சாப்பாடு இருக்கு, ஒருத்தன் வரான், பசின்னு வரான். பெருமான் சொல்றதான் அப்படியே சொல்றான், வரான், ஐயா எனக்கு பசிக்குது அப்படின்னோடனே பெருமான் என்ன சொல்றாங்க, உன்னால பசி தாங்கிக்க முடியுமா? தாங்கிக்க முடியும்னா அவனுக்கு அந்த சோறை கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ, கொஞ்ச நேரத்துல நீ ஏதாவது சம்பாரிச்சுப்ப. இல்ல உன்னாலேயே பசி தாங்கிக்க முடியல அப்படின்னா நீ பட்டி இருந்து அவனுக்கு போட வேண்டாம். எளிய வழி தானே. நான் தான் சாப்பிடுவேன், நீ போ. அப்படி இல்லை, உன்னால முடியும், தாங்கிக்க முடியும்னா நீ தாங்கிக்கிட்டு அவனுக்கு போடு. இல்ல உன்னாலேயே தாங்கிக்க முடியாதுன்னா அவனை பார்க்க வச்சு சாப்பிட்றது இல்லை, அவனுக்கு ஏதாவது வழி காட்டிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு, இல்லவா அங்க போப்பா, இங்க போப்பா, அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, ஏதாவது சொல்லிட்டு உன்னை நீ பார்த்துக்கணும். பெருமான் சொல்ற எளிய வழி. அப்ப இந்த வீரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன்னு பெருமான் சொல்வதை நன்றாக புரிந்து கொண்டு, இன்னைக்கு வருமா, பகல்ல வருமா, இரவல் வருமா, இறை அருள் எப்ப வருங்கிற ஒரு ஏக்கத்தோடு அந்த தேடுதலோடு நம்ம இருந்துட்டே இருக்கணும். பெருமான் சொல்வழி நடப்போம், இறை அருள் பெறுவோம். ஜீவகாருண்யம், பக்தி, ஒழுக்கம், தவம் என்று அடுத்தடுத்த நிலைக்கு போய்கொண்டே இருப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வந்தனம். ராமலிங்க